ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன குழம்பு வைக்கிறேன். வாங்க முதல்ல வீடியோ பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு சொல்லி எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ ஒன்று போட்டுக்கலாம். முதல்ல தாளிக்கிறதுக்காக உளுத்தம் பருப்பு, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன். வெங்காயமும் போட்டாச்சு. ஒரு சின்ன வெங்காயம் ஒன்றும் வெட்டி எடுத்திருக்கிறேன். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் கலர் மாறணும். கொஞ்சம் அப்படியே கலர் மாறட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இதையும் கொஞ்சம் அப்படியே தாளித்து கொள்ளணும், வறுத்து கொள்ளணும். இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வெண்டைக்காயை நல்லா அழகாக கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை போட்டு அப்படியே வதக்கி கொள்ளுவோம். வெண்டைக்காயை நான் நடுவில் அப்படியே கீறி அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கி கொள்ளணும். அந்த வலுவலுப்பு தன்மை போகணும். வலுவலுப்பு தன்மை போகும் வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி கொள்வோம். முதல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுபடணும். இது வதக்கினதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு 2 கரண்டி தயிர் போட்டுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் தயிர் எதுக்குன்னு சொன்னால், நம்ம தயிர் போட்டால் அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் முறிஞ்சிடும். எல்லாம் வலுவலுப்பு தயிர் போட்ட உடனே நிறைய வலுவலுப்பு தன்மையெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம வறுத்துட்டு இருந்தோம்னு சொன்னால் அதையெல்லாம் அப்படியோ நல்லா கம்மியாகி நல்லா இதாக இருக்கும். வலுவலுப்பு தன்மை பாருங்கள், எல்லாம் வலுவலுப்பு தன்மையெல்லாம் வெளியில் வந்துடும். கொஞ்சம் கூட வலுவலுப்பு இல்லாமல் எவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இது தேவையான மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். இதில் தனியா, கரம் மசாலா, காரம், மஞ்சள், உப்பு இவ்வளோ தான் டெய்லி நம்ம வீட்டில் பாவிக்கிற மசாலா தான் இதுக்கு வேறு எந்த வெரைட்டி மசாலா எதுவும் இல்லை. வேணும்னு சொன்னால் கொஞ்சம் தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு அப்படியே நல்லா வதக்கி கொள்ளணும். கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது தக்காளி ஒரு ரெண்டு கொஞ்சம் பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கி கொள்வோம். சேர்த்து எல்லாம் ஒன்றா தக்காளி கொஞ்சமாக கொஞ்சம் இது கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பாருங்கள். இப்போ நல்லா கரைஞ்சிட்டு தானே, தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டா போதும். கொதிச்சிட்டு சாணம் கூட கொதிச்சிட்டு பாருங்கள். நான் ரொம்ப தண்ணி அதிகமாக போடாமல் கொஞ்சம் கெட்டியாக தான், குழம்புக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கிறேன் தண்ணி. பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். கண்டிப்பாக பெல்லையும் அமைக்க கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.